ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யாஷி வ்ளாக். இன்றைக்கி என்ன வ்ளாகில் பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஆடி 2வது வாரம் வெள்ளிக்கிழமை நான் என்ன வீட்டில் செஞ்சேன், என்னென்ன செஞ்சேன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். லாஸ்ட் வ்ளாக் பார்க்காதவங்க வேணால் பார்த்துட்டு வாங்க. ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். அதோட வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வைக்காமல் இருந்தேன் லாஸ்ட் டைமு. அதையும் நம்ம வச்சாச்சு. கதவுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து திரிசூலம், கதவுக்கும் நம்ம பூஜை பண்ணியிருக்கோம். திரிசூலமும் ஸ்வஸ்திக்கும் ஓம் அதெல்லாம் வந்து நம்ம குங்குமம் மஞ்சள் போட்டு நம்ம போட்டிருக்கோம். நான் வந்து பிக்சரை கடைசியாக போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த வ்ளாகை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனாக. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்வஸ்திக் தான் போட்டுட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆடி மாதத்துக்கு வந்து நான் வந்து மார்னிங்கே வந்து ஏர்லி மார்னிங்கே எல்லாமே இது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மார்னிங்கே வந்து கருப்பு மூக்கடலை வந்து நான் பாயில் பண்ணி அதை வந்து நம்ம நைவேத்தியமாக காலையிலே விளக்கேற்றி வச்சாச்சு சாமிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்குற இது பார்த்திங்கன்னா பூஜைலாம் வந்து ஈவினிங்காக தான் நான் பண்ணியிருந்தேன். நான் மார்னிங் வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது, பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்களுக்கு லஞ்செலாம் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறதுக்கு. அதனால் நான் பூஜையை வந்து ஈவினிங்காக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் மார்னிங் வந்து நான் வந்து பிளாக் சன்னா வந்து செஞ்சு தாளித்து சாமிக்கு வச்சு படைச்சாச்சு. மார்னிங்கும் விளக்கேற்றியாச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்து ஸ்வீட்டு வெளியில் வாங்கிட்டு வந்தோம். அந்த ஸ்வீட்டும் வச்சு ஈவினிங் வந்து நம்ம போண்டா மாதிரி அந்த மாதிரி செஞ்சுருந்தேன். நம்ம வந்து எது செஞ்சாலுமே எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா எந்த ஸ்நாக்ஸ் எப்போ செஞ்சாலுமே வந்து ஃபஸ்ட்டு சாமிக்கு வைப்பாங்க. அவங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல ஹேபிட், பயங்கர பக்தி. அவங்க பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வ்ளாகில் சொல்கிறேன். பயங்கர பக்தி. அவங்களும் சரி எங்கள் ஹஸ்பண்டும் சரி பயங்கர பக்தியானவங்க. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் நான் அது வந்து பெருசாக நம்ம வந்து லிசன் பண்ண மாட்டோம். இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தான்ப்பா சொல்லிகிட்ருப்பாங்க, ஏதாவதுன்னு சொல்லிகிட்ருப்பாங்க அப்படின்னு பயங்கர கேர்லெஸ்ஸாக நான் இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா எதுக்கு நான் வந்து இவ்வளோ இது பண்ணுறோம், இவ்வளோ செய்கிறோம். அவங்க வந்து எனக்கு எப்பயோ சொன்னதெல்லாம் நான் இப்போ தான் செய்கிறேன். ஏன் செய்கிறேன், எதுக்கு செய்கிறேன்றதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. கண்டிப்பாக இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுக்காக நான் இதில் வந்து ஒரு கொஸ்டின் மாதிரி வைக்கிறேன். உங்களுக்குமே உங்கள் சஜஷனும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நம்ம வந்து சாமியை கும்பிட்றோம். எதுக்காக கும்பிட்றோம்? நம்ம வந்து நம்மளுக்கு நிறைய சந்தோஷமாக இருந்தால் சாமியை கும்பிடுவோமா, இல்லை நிறைய கஷ்டத்தை கொடுத்தா சாமி எங்களுக்கு இது வந்து தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி கும்பிடுவோமா அப்படின்றத நீங்கள் எவ்வளோ பக்தியில் வந்து பக்தியில் கும்பிட்றீங்களா இல்லை பயத்தில் கும்பிட்றீங்களா என்பதை சொல்லுங்கள். நம்மளுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்தா தான் சாமி வந்து நம்ம போய் தேடி பார்ப்போன்னு சொல்லி சாமி நிறைய கஷ்டம் கொடுப்பாரா, இல்லை நம்ம சந்தோஷத்தில் சாமியை கும்பிட்றோமா, நம்மளுக்கு தான் எல்லாமே கிடச்சிருக்கே, நம்ம எதுக்கு சாமிக்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாமே நம்மளுக்கு நடக்குதே, நிறைய நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தால் நிறைய பக்தர்கள் போவாங்களா, இல்லை நிறைய கஷ்டம் வந்தால் போவாங்களா அப்படின்ற எது வந்து கரெக்டான ஒரு இதுன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு இது. அதனால தான் சரி உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் விருப்பம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் நான் கேட்குறேன்னா, நிறைய கஷ்டங்கள் வரும்போது தான் நமக்கு வந்து நம்ம வெளியில் யார்கிட்டேயும் வந்து போய் சொல்லவும் முடியாது. நம்ம கஷ்டத்தை சொன்னாலும் அது வந்து பின்னாடி அவங்க வேறு எது மாதிரியாவது பேசுவாங்க அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் நம்ம ஃப்ரீயாக பேசவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக நம்ம வந்து சாமிக்கிட்ட போயிட்டு எல்லாத்தையுமே நம்ம மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறோன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் நினைக்கிறேன். நானும் அப்படி தான்
சாமியை கும்பிட்றோம். ஏன்னா நம்ம சாமிக்கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் மனம் திறந்து எல்லாத்தையும் கேட்போம், பண்ணுவோம். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சரி நம்ம சாமி கும்பிட்றோமா அப்படின்னு தோணுது. ஏன்னா சாமி பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படும்போது சாமி ஏன் நமக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். இதெல்லாம் செஞ்சால் நம்மளுக்கு சாமி கொடுப்பாங்க அப்படிலாம் இல்லைங்க. நம்ம திருப்திக்காக நம்மளால் முடிஞ்சது நம்ம வீட்டில் சுத்தமாக இருக்கணும், செய்யணுன்றதுக்காக தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு பண்டிகையும் வருது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு பண்டிகை அதெல்லாம் வரும்போது தான் தெரியும் நம்ம இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு வைப்ரேட் ஆகி நம்மளே இதெல்லாம் செஞ்சால் நம்மளுக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு நினச்சி தான் நிறைய லேடிஸ் செய்கிறாங்க, ஜென்ஸும் செய்கிறாங்க இல்லைங்களா? இது கரெக்டாக தப்பான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஆடி 2வது வெள்ளிக்கிழமை பூஜை தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு வேண்டியதையும் நான் கேட்டிருக்கேன். நான் ஏன் இந்த நிலமையில் உங்களுக்கு இந்த ஒரு கொஸ்டின் வைக்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயம்லாம் எங்கள் மாமியார் முன்னாடி சொல்லியிருக்காங்க. மார்னிங்கே எழுந்திரிக்கணும், ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு இந்த மாதிரி குளிச்சுட்டு பூஜை பண்ணுமா, அப்போ தான் நம்ம கஷ்டம்லாம் தீரும், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு மாறும், நம்ம தான் இதுவாக இருக்கணும், அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. இந்த மாதிரி செய்யுங்க, ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மஞ்சள் திருஷ்டி எடுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் யார் என்ன சொன்னாலும் அவங்க அப்படியே சொல்லுவாங்களா? அதனால் நம்ம அவங்க சொல்கிறது காது கொடுத்து எதையும் கேட்க மாட்டோம். இவங்களுக்கு என்ன எப்போவுமே ஏதாவது ஒன்று சொல்லிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் தெரியும் இவங்க சொன்னதெல்லாம் அப்போ உண்மை தான். நிறைய விலாக்ஸ் நான் நிறைய பார்க்குறேன். பார்க்கும்போது அதில் நிறைய பேர் இந்த பிரம்ம நேரத்தில் எழுந்திரிச்சிட்டு சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி செஞ்சோம், நல்லது நடக்குது, இந்த மாதிரி பண்ணுறோம், நான் அது பண்ணதுலேருந்து எங்களுக்கு நல்லா இருக்குது, எல்லா வழிபாடும் செய்கிறேன், நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கேட்கும்போது இதையே நம்ம அப்பயே நம்ம செய்யலையே, நம்ம கேட்கலையே அப்படின்னா அது என்னோடய கர்மா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம கர்மா எது இருந்தாலும் அந்த நேரம் வரணும் இல்லையா? அந்த நேரம் வரும்போது மட்டும்தான் நம்மளால் அது செய்ய முடியும். ஏன்னா இத்தனை நாள் நான் செய்யணும், எந்திரிக்கணும், பண்ணணும்னு சொல்லி எனக்கு தோன்றதே கிடையாது. இப்போ தான் நம்ம கண்டிப்பாக செஞ்சாகணும். இதுக்கு மேலேயாவது ஒரு வயசுக்கு மேலே தான் நம்ம இதுக்கு மேலேயாவது நம்ம எப்படியாவது நம்ம குடும்பத்துக்காக செஞ்சே ஆகணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டு இந்த மாதிரி செய்கிறோன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நானும் இப்போ இதெல்லாம் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் இந்த சுச்சுவேஷன் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. இதை நான் உங்களுக்கு வெளியில் கண்டிப்பாக வெளியில் சொல்கிறேன். கொஞ்சம் பேர் சொல்லாமல் இருப்பாங்க. அதில் இதோ ஒன்று. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நான் சொன்ன விஷயங்கள் ஒரு சிலருக்கு கரெக்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு வேறுபாடாக இருக்கும். அதில் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட சஜஷனையும் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா நான் 3 டேஸாக வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணலாம், வத்தல் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். வெண்டைக்காய் நல்லா கழுவி எடுத்து கட் பண்ணி காய வச்சு, இது பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் கட் பண்ணி காய வச்சு எடுத்திருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தோம். 2வது நாள் வச்சுருந்து எடுத்தாச்சு. இது 2வது நாள் நைட்டு இதை மோர் உப்பு கலந்து இந்த மாதிரி லைட்டாக ஃபுல்லாக மேஷ் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டெல்லாம் ஊற விட்டுட்டு மறுநாளும் நம்ம வெயிலில் வைக்கணும். இந்த மாதிரி 3 டேஸ் நம்ம வெயிலில் வச்சு எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த
நல்லா ஊறியிருக்கும். நான் பண்ண மிஸ்டேக் பார்த்திங்கன்னா, மோரில் வந்து எப்போவுமே உப்பு கம்மியாக தானே போட்டிருப்போம் நம்ம குடிக்கிறதுக்காக பண்ணது. அதே மாதிரி நான் உப்பு ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தேன். அதனால் உப்பு எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனாலும் பசங்க வந்து சாப்பிட்டாச்சு. பசங்களுக்காக தான் மேக்ஸிமம் பண்ணது. ஏன்னா குழம்புலலாம் போட்டால் அது தனியாக எடுத்து போட்டுடுறாங்க. ஃப்ரை பண்ணால் வந்து யாஷிகா சாப்பிடுவா, பெரியவன் சாப்பிட மாட்டான். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இது மாதிரி வத்தலாக செஞ்சு வச்சா கண்டிப்பாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லி ஐடியா பண்ணி அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக இதை வந்து செஞ்சேன். இது பார்த்திங்கன்னா வந்து இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. 3 நாள் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இது வந்து நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் செஞ்சேன். நீங்கள் செய்கிறதா இருந்தால் அதிகமாகவே செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் சாப்பிடாத பசங்களும் சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்லேயும் சாப்பிடாத பையன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்காக செஞ்சது தான். அவனும் நல்லா பொரித்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டான். மறுநாள் வந்து சாம்பார் இந்த ஃப்ரை பண்ணி தான் அனுப்பியிருந்தேன் ஸ்கூலுக்கு. சாப்பிட்டாங்க. உப்பு இல்லைன்னு மட்டும் கம்ப்ளைண்ட் வந்தது. ஆனாலும் வந்து சாப்பிட்டாங்க 2 பேருமே. வேஸ்ட் பண்ணல. எனக்கும் வந்து அந்த வெண்டைக்காயெலாம் வேஸ்ட் ஆகலை. ஏன்னா குழம்புல வச்சுருந்தா அப்படியே வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க, கொட்டிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வறுக்கிற ஐட்டம்லாம் நம்ம வந்து அப்பளமே செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்களுக்கு. பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்ததாக இதிலே வந்து நம்ம வளையல் செஞ்சுருந்தோம். வரலட்சுமி நோன்பு அந்த மாதிரி வருது இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி யாருக்காவது ஆர்டர்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். புதுசாக நான் நியூ டிசைன் கண்டுபிடிச்சிருந்தேன், ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த டிசைன் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், கஸ்டமைஸ் பண்ணி தரலாம். அதர்வைஸ் எல்லாம் வேணும்னாலும். இது இல்லாமல் மற்ற சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வேறு டிசைன் ஏதாவது வேணும்னாலும், கம்மல், செயின்ஸ் அந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். பாருங்கள், அந்த மாதிரி வேணும்னாலும் சொல்லுங்கள், நம்ம கஸ்டமைஸ் பண்ணித்தரோம் இந்த வரலட்சுமி நோம்புக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆஷி வ்ளாக்ஸ்.